கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். இயேசுவின் தனிமை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு பைபிள் ஸ்டடி தனிமை. ஒரு மனிதன் தனியாக இருக்கும் பொழுது தேவன் அவனோடு இடைபட அதிக வாய்ப்பு உண்டு. தனிமை என்பது ஒரு விதத்தில் ஒரு சிறையிருப்பு போல நம்முடைய பார்வையில் தென்பட்டாலும் நாம் தனியாக இருப்பதில்லை. மனிதர்கள் நம்மை தனியாக விட்டாலும் தேவன் நம்மை தனியாக இருக்க விடுகிறது இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் எல்லாரும் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், ஆனாலும் நான் தனியாய் இரேன், என் பிதா என்னோடு கூட இருப்பார் என்று இயேசு தெளிவாக சொன்னார். யோவான் 16:32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அப்படியானால் நாம் இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? நாம் மனுஷனை விட்டு தனித்திருக்கலாமே தவிர தேவனை விட்டு நாம் தனித்திருக்க நமக்கு முடியாது, கூடாது. அது இயலாத ஒரு காரியம். தேவன் அப்படியே அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது தனித்து ஒரு பயணம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையாக இருந்தார். தனித்து போனார், தனிமையாக இருந்தார். ரெண்டு விதமான தனிமை இருக்கிறது. ஒன்று, ஒரு ஆள் சிங்கிளா தனிச்சு இருக்கிற ஒரு அனுபவம். நீங்க யாரு கூட போறீங்க? நானும் என் மனைவியும் போறோம், தனியா போறோம், அதுக்கு பேர் என்னதான்? இல்ல நானும் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தனியா என்ன செய்யறோம், போறோம். அப்போ ஒரு 2 பேரோடு 3 பேரோடு சேர்ந்து போறதுக்கு பேருக்கும் என்ன இருக்கு பேரு? நாங்க 2 பேர் மட்டும், நாங்க 4 பேர் மட்டும் தனியா போறோம், வேற யாரும் எங்க கூட வர்றதில்லை. இது சில இடங்களில் சொல்லுவோம், யாருமே என் கூட வரல, நான் தனியா தான் என்ன செய்றேன், போறேன்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட 2 விதமான தனிமைகள் வேதத்திலும் கூட சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. முதலாவது தனிமை என்பது ஜெபம். ஜெபத்தில் ஒரு மனுஷன் தனியா இருக்கிற ஒரு ஜெபம் இருக்கு. குரூப் பிரேயர் இருக்கு, ஃபேமிலி பிரேயர் இருக்கு, இப்படி பல அனுபவங்கள் இருக்கு. ஆனா அதுலேயே ஒரு தனித்து ஒரு ஜெபம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த தனிமையை அதிக விசை விரும்பினதாக வேதம் சுட்டி காட்டுகிறது. தனக்கென்று 12 சீசர்களை அவர் தெரிந்தெடுத்து வைத்திருந்தாலும், அதுலேயும் ஒரு 2-3 பேரை அவர் ஸ்பெஷலாக ஏற்படுத்தி வைத்திருந்தாலும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் கூட அந்த 12 பேரையும் கூட ஒதுக்கி வைத்து விட்டு அவர் தனியாக என்ன செய்தார், இருந்து ஜெபிக்கும் ஒரு பிராக்டிஸை வைத்திருந்தார். சில இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா 12 பேரோடு போவார், சில இடங்களில் பார்க்கும் பொழுது 3 பேரோடு போவார், சில இடங்களில் போகும்பொழுது அதை விட்டுட்டு கூட என்ன செய்வாரு, தனியாய் போவார். இப்படி 3 அனுபவங்கள்ல இயேசு கடந்து போனதை நாம் வேதத்துல பார்க்க முடியும். ஏன், கெத்செமனே தோட்டத்தை நீங்க பாருங்க. முதலாவது போகும்போது 11 பேரோட போனார், ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டான். அங்க போன உடனே 8 பேரை ஒரு இடத்துல விட்டுட்டு அடுத்து 3 பேரை கூட்டிட்டு நிஞ்சாரு. இன்னும் கொஞ்ச தூரம் போய் அவங்க கிட்ட பேசி, என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு எதுவான வியாகுலம் கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அடுத்து அவங்கள அந்த இடத்துல நிறுத்திட்டு அவர் திரும்ப எங்க போனாரு, இன்னொரு தனிமையாக போய் ஒரு இடத்துல ஜெபிச்சுட்டு திரும்பி வந்து இவங்களை மீட் பண்ணி ஜெபிக்க சொல்லிட்டு திரும்ப போய், இப்படி 3 விதமான கட்டங்களை நான் வேதத்துல பார்க்க முடியும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தனிமை ஜெபம் இருக்கு. அது நம்முடைய இருதயத்தை ஊற்ற உதவும். இப்ப சில இடத்துல நம்ம அழுது ஜெபிக்க முடியாது, சில இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது, போராடி ஜெபிக்க முடியாது. சில இடங்கள்ல நம்முடைய இருதயத்தை ஊற்றி என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டங்கள் வரும் பொழுது நீங்க தனிமையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த இடத்த விட்டு நீங்க வெளியே வந்துடணும், ஒரு தனிமையான இடத்துக்கு போகணும். பைபிள்ல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு வனாந்தரமான இடத்துக்கு போனார்னு இருக்கு, கடலோரமா ஒரு இடத்துக்கு போனார்னு இருக்கு, மலை உச்சியில ஏறி போனார்னு இருக்கு, சில இடங்களில் தனித்து வனாந்தரமான ஒரு இடத்துல தனிச்சு இருந்தார்னு இருக்கு. இப்படி ஏன் அதை விரும்பினார்? சீஷர்கள் கூட கூட இருக்கிறத விரும்பாம பிதாவோடு தனிமையாக இருக்கிற ஒரு அனுபவத்தை அவர் என்ன செய்தார், எதிர்பார்த்தார், வாஞ்சித்தார். அது ஒரு தெய்வீகமான ஒரு அனுபவம். உங்களுக்கு எப்படித்தான் கூட்டு ஜெபம் பிரார்த்தனை, அதுல ஒரு சிலர்லாம் 4 பேர் சேர்ந்துட்டா பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க. இவங்களை தனியா விட்டா ஜெபமே என்ன செய்யாது,
ஓடாது. ஒரு சிலர் அப்படி இல்லை, குரூப்பா ஜெபிக்க மாட்டாங்க, தனியா விட்டா தானாவே பேசி ஆவியில் நிறைஞ்சு குதிச்சிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு உள்ள தனிப்பட்ட ஒரு அனுபவம். இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு தனித்து ஜெபம் பண்ண முடியுமா? தனிமை, ஆவிக்குரிய ஜீவியத்துல தனிமை என்பது ஜெபத்துல ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். நீங்க தனியா இருக்கும் பொழுதுதான் மற்றவங்களுடைய வேதனை உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு கூட்டமாகவோ இல்லாவிட்டா ஒரு ஜெபத்துல இருக்கும் போதோ உங்களுக்கு தனியா அந்த மற்றவங்களுடைய வேதனை புரியாது. நீங்க பாருங்க மத்தேயு 14:24 பாருங்க. அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவி 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவருக்கு தெரிஞ்சிருச்சு சீஷர்கள் கஷ்டப்படுவது. தனிமை ஜெபம் என்பது தேவன் உங்களோடு அருமையாக இடைபடுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். தனிமை ஜெபம். தனிமை என்பது ஒரு மனுஷன் தனியா உட்கார்ந்து இருதயத்தை ஊத்தணும், நல்லா ஊற்றணும். அப்படியே ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணிடலாம், நம்முடைய ஜீவியத்தையே ஆராய்ச்சி பண்ணிடலாம், மொத்தத்தையும் ஆராய்ச்சி பண்ணிடலாம். சில டாக்டர்ஸ் எல்லாம் பாருங்க, சில ஆராய்ச்சியாளர்லாம் பாருங்க. சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். மீசை கூட எடுக்க மாட்டான், தாடி கூட எடுக்க மாட்டான், சாப்பிட கூட மாட்டான். அவனுக்கு குடும்பம், மனைவி, பிள்ளை இதெல்லாம் யோசனையிலேயே வராது. அவன் முழுவதும் எதுலதான் இருப்பான்? அந்த ஆராய்ச்சி 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 ஆராய்ச்சி. ஒரு பையன் இந்த கம்ப்யூட்டர்ல அவனுக்குள்ள ஒரு ஆவி பூந்துருச்சு. கம்ப்யூட்டர்ல போய் உட்காந்துக்கிட்டான். உட்காந்து 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 24 hours இருந்திருக்கான். அவனுக்கு அந்த டைம் என்ன செய்யல தெரியல. முதல் நாள் சாயங்காலம் அந்த கடைக்கு வந்து வசூல் பண்ண வந்தவன் காசு கட்டிருக்கான். இவன் சொல்லியிருக்கான் நாளைக்கு வாங்கன்னு. அதுக்கு பிறகு இவன் எதுல மூழ்கிட்டான்? அந்த கம்ப்யூட்டர்ல பிசினஸ் விஷயமா ஏதோ ஒரு இதுல மூழ்கிட்டான். சரியான மூழ்கல். அடுத்த 24 மணி நேரம் கழிச்சு அவன் சொன்னால அடுத்த நாள் சாயங்காலம் வர சொல்லி அதே ஆள் வந்துட்டான். அப்பதான் இவனுக்கு தெரியுது சாப்பிட போல குடிக்க போல எதையுமே கவனிக்கல. இவன் பாட்டுக்கு ஷட்டரை இறக்கி விட்டு நிஞ்சிட்டே இருக்கான், வேலை செஞ்சிட்டு. அவன் என்ன கண்டுபிடிச்சான் தெரியுமா? அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னால ஒரு போர்டு இருக்கு இல்லையா, கீபோர்டே இல்லாம செல்லுலயே ஆபரேட் பண்ற மாதிரி ஒரு கண்டுபிடிச்சான். கலெக்டர்ஸ்க்கு முன்னாலெல்லாம் போய் அதை போட்டு காட்டினான். இப்படி அவனுடைய மூளை எதோ போச்சே, அவனுக்கு வீட்டுக்கு போகணும்னு சிந்த வரல, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு பேசாம அதுலயே மூழ்கிறது. இதே மாதிரிதான் ஆராய்ச்சியாளர்கள்லாம் இப்படித்தான் போயிட்டாங்க. அப்படியே மைனூட்டா 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 அதுலயே உள்ள போயிடுறது. அதுபோல தேவ சமூகம் என்பதை அது ஒரு இன்ட்ரெஸ்டானது ஒரு சப்ஜெக்ட். அதுல போய் எல்லாருக்கும் அது இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஒரு சிலருக்கு தனியா இருந்தா பேய் பிடிச்ச மாதிரி இருக்கும். உட்காந்து யோசிச்சுக்கிட்டு சோத்திரம் 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 வாங்க பயந்துருவாங்க, எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க. ஒரு சிலர் அப்படி இல்லை, தனியா உட்காந்து அழகா ஊற்றி இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஆண்டவரும் அவங்களும் சேர்ந்துட்டாங்கன்னா அதை போல ஒரு வாழ்க்கையில என்னது நன்மை இருக்காது. அந்த அளவு ஜெபிக்கணும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் அப்படி ஒரு பிராக்டிஸ் வச்சிருக்காங்க. எவ்வளவு பேர். சில பாஸ்டர்ஸ் எல்லாம் சில இடத்துக்கு போயிடுவாங்க. சில பெரிய பெரிய பிரசங்கிமாரெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சில ப்ரோக்ராமுக்கு முன்னால எங்க போயிடுவாங்க, தனியா எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கிடுவான். 8 மணி நேரம் 12 மணி நேரம் 1.5 நாள் 2 நாள் உபவாசம் போட்டு அங்கேயே கிடக்கிறது. ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்கிற வரைக்கும், ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கிற வரைக்கும், ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு ரிசல்ட் வர்ற வரைக்கும். சில பாஸ்டர்ஸ் அப்படி இருந்திருக்காங்க. நீங்க பாஸ்டர் முத்தையான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம சபையில நாசரேத் தான். அவருக்கு பேரு முரடன் முத்தையான்னு சொல்லுவாங்க, முரட்டு முத்தையான்னு. விசுவாசத்துல அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒரு ஆள். கத்தாவே நான் போய் யார்ட்டையும் பேச முடியாது, எனக்கு நாளைக்கு இவ்வளவு தேவை, இது கிடைக்கிற வரைக்கும் நான் மாடியை விட்டு என்ன செய்ய மாட்டேன், இறங்க மாட்டேன், அவ்வளவுதான். உட்காந்து ஜெபிச்சு அந்த காசு மாடிக்கு வந்து சேர்ற வரைக்கும் எங்க இருப்பாரு, மாடியில் இருப்பாரு. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, கத்தாவே நான் புறப்பட்டு போறேன், எங்க அக்கா இந்த காசை கொடுத்துடணும் சுவாமி, கடன் கேட்ட உடனே கொடுத்துடணும் ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ணிட்டு போனா அந்த அக்கா கொடுக்கத்தான் செய்வா. என்ன நீ எதைத்தான் ஜெபம் பண்ணிருக்க, எங்க அக்காட்ட போய் நான் பிச்சை கேப்ப நீங்க காசு கொடுத்துடணும் அப்படின்னா நீ ஜெபிச்சுட்டு வர, சரி போன்னு சொல்லிடுறாரு. அப்படித்தானே, உண்மைதானே? அதே இதுல ஆண்டவரே நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், நீங்க தான் எனக்கு தரணும்னா அவரு வேற வழி இல்லை, அவர் இறங்கி என்ன செஞ்சுதான் வாங்கணும், வந்துதான் ஆகணும். நம்முடைய ஒரு தனி ஜெபம்ங்கிறது நாமும் தேவனும். இந்த பிராக்டிஸ் இந்த நாட்களில் தேவன் பயிற்சி வைக்க நம்முடைய சபையில் உள்ளவர்களுக்கு வாஞ்சிக்கிறார். ஒரு நீங்க போய் உங்களுடைய பிரச்சனையை ஒரு ஊழியக்காட்ட ஷேர் பண்ணிடலாம், இல்ல ஒரு நண்பன்கிட்ட ஷேர் பண்ணலாம். அவன் உங்களுக்கு ஜெபிப்பான், அது அவனுடைய கடமை. அவன் ஜெபிச்சாலும் ஜெபிக்காவிட்டாலும் அது பகுதி இல்லை. ஆனா
தமிழ்ல சொல்லுவாங்க, வாயும் வயிறு என்னது, வாயும் வயிறும் தனின்னு சொல்லுவான். அப்பா சாப்பிட்டதுனால பிள்ளைக்கு என்ன செய்ய போறது இல்ல, கிடைக்க போறது இல்ல. அப்ப நாம ஜெபிக்கணும். நம்முடைய தனி ஜெபங்கிறது ரொம்ப முக்கியமானது. உன் இருதயத்தை நீ ஊற்ற ஆரம்பிச்சிட்டீனாலே தேவன் உன்கிட்ட வந்துடுவாரு. அவருக்கு தேவை முதல் இந்த ஜெபத்தினுடைய இந்த பாயிண்டின் படி பார்த்தா, அவர் தனிமையா உட்கார்ந்து இருக்கும் போது இந்த சீஷர்கள் படுகிற வேதனை தெரிந்தது. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? நீ தனி ஜெபத்தில் இருந்தா மற்றவருடைய பிரச்சனை உனக்கு தரிசனத்திலேயோ சொப்பனத்திலேயோ இல்லாவிட்ட தேவ சித்தத்தை கத்தர் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு என்ன செய்வாரு, வெளிப்படுத்துவாரு. ஆண்டவர் பல ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு தெரிவிக்காமல் கத்தர் எதையும் என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். ஆபிரகாம் விஷயத்துல சொல்றாரு, நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, தெளிவா சொல்றார். ஆனா சில காரியங்கள் மறைக்கப்படுவது உண்மை. கடைசி நேரத்துல தான் நமக்கு தெரியும். எலிசா விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சூனேமியால் வந்து காலை பிடிச்சிட்டு அழுகிறா. அப்ப இவன் சொல்றான், கர்த்தர் எனக்கு சில காரியத்தை நெஞ்சிட்டாரு, மறைச்சிட்டாரு இந்த விஷயத்த. அதுக்கு காரணம் என்ன? மறைச்சது ஆண்டவர் செஞ்ச தப்பல்ல, அற்புதத்துக்காக என்ன செஞ்சாரு, மறைச்சாரு. நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தலன்னு சொன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு என்ன இருக்கு, ஒரு மிராக்கிள் மறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம எடுக்கணுமே தவிர, என்கிட்ட சொல்லாம எப்படி செய்யலாம்னு நம்ம கேட்கறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு முதலாவது தனி ஜெபத்தினுடைய மகிமை, தனிமையாய் இருந்து போராடுகிறவனுடைய மகிமை என்னன்னா, மற்றவங்க படுற கஷ்டம் உனக்கு புரியும். இல்லைன்னா உனக்கு உங்க அம்மா படுற கஷ்டம் புரியாது, உங்க அப்பா படுற கஷ்டம் புரியாது, ஊழியக்காரன் படுற கஷ்டம் உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. உன் கூட இருக்கிற உன்னுடைய மனைவியோ உன்னுடைய புருஷனோ உன்னுடைய பிள்ளைகளோ உன்னுடைய பெற்றோரோ படுகிற வேதனை உனக்கு என்ன செய்யாது, தெரியாது. நீ தனிச்சு இருந்து போராடும் பொழுதுதான் உனக்கு தெரியும், ஓஹோ இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உடனே இயேசு எழுந்து கடலின் மேலேயே நெஞ்சிட்டாரு, நடந்தார். தனிமை ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. நீங்க எவ்வளவு நேரம் தனிச்சு ஜெபம் பண்ணுவீங்க? ஒரு சில வீடுகளுக்கு கேட்போம், ஃபேமிலி பிரேயர் இருக்கா, 10 மணி ஜெபமா? இல்ல நாங்க எல்லாருமே தனித்தனியா ஜெபிச்சுக்குவோம். தனித்தனியா எவ்வளவு நேரம் ஜெபிச்சிருவீங்க? காலைல 2 மணி வரைக்கும் ஜெபிச்சிருவீங்களா, இல்ல 7 மணி வரைக்கும் ஜெபிச்சிருவீங்களா? அப்படியா? நீ முதல்ல ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். உன் வீட்டுல ஒரு பிரேயர், அதுக்கு பிறகு நீ என்ன செய்யணும், தனியா உட்காரணும். எல்லாரும் தூங்கிடுவாங்க, நீ உட்காரு. அது ஒரு 10 நிமிஷமா பிராக்டிஸ் பண்ணு. அதுக்கு அடுத்து அது அரை மணி நேரமா என்ன செய்யும், டெவலப் ஆகும். அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே உனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் வந்த உடனே ஒரு சிலர் உன்னை வந்து சொல்லுவாங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க. ஒரு தரிசனம் கிடைக்கும், ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்கும். நீ அதை இன்னும் ஷேர் பண்ணும்போது இன்னும் 4 பேர் வந்து என்ன செய்வாங்க. அது ஒரு பிசினஸ் மாதிரி. பைபிள் அப்படித்தான் சொல்லியிருக்கு. எனக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே. மலையாளத்துல வந்து வியாபார சக்திக்கு ஒத்த வண்ணம் அப்படின்னு இருக்கு. நீங்க பிரேயர் பண்ண 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 அப்படி அது என்ன செய்யும், டெவலப் ஆயிடும். ஆரம்பத்தில் யோசேப்பு வந்து சொப்பனம் தான் பார்த்தாருங்க. அதை டெவலப் பண்ணி வரும் பொழுது மற்றவன் பார்த்த சொப்பனத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், சொல்லவும் ஆரம்பிச்சிட்டான், அதுக்கு விளக்கமும் கொடுக்க ஆரம்பிச்சான். அதான் அவனுடைய டெவலப். அதே போல நாம் இந்த நாட்களில் நாம் தனித்து இருக்கும் பொழுது மற்றவங்களுடைய வேதனை தெரியும். நீங்க அடுத்த நாள் நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆண்டவர் சொன்னார்னா அவன் அழுதுருவான், ஓன்னு அழுதுருவான். உடனே நமக்கு அந்த பிரேயர்லயே நமக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு அனுபவம். இரண்டாவது, மார்க்கு 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட, கேளுங்க, அதுதான் வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். இப்ப தனிமையா சீஷர்கள் வந்து இயேசுவிட்ட வந்து மெல்ல கேட்கறாங்க, தனியா போய் கேட்கறாங்க, ஏன் இந்த ப்ராப்ளத்தை எங்களால என்ன செய்ய முடியல, சால்வ் பண்ண முடியல. உன் வாழ்க்கையில் ஏதாவது தோத்துட்டியா, ஏதாவது போராட்டமா, உடனே நீ டிஸ்டர்ப் ஆகி டிசப்பாயின்மெண்ட் ஆகி உடனே அப்படியே டிஸ்கரேஜ் ஆகி பின்னால ஓடி போயிடக்கூடாது. தனியா போய் உட்காரு. ஏன் ஆண்டவர்ட்ட நீ செய்ய கேளு. அது ஒரு சுய பரிசோதனை. முதல்ல தனிச்சிருக்கும் போது நடக்கிற சம்பவம் என்ன, மற்றவங்களுடைய வேதனை புரியும், மற்றவர்களை குறித்து உனக்கு ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்கும். ஊழியக்காரங்களை பத்தி, விசுவாசிகளை பத்தி உடனே அந்த வெளிப்படுத்தல் கிடைச்ச உடனே ட்ரம் அடிச்சிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு மற்றவங்களை பத்தி சில வெளிப்படுத்தல் கிடைக்கும், சில தரிசனம் கிடைக்கும். ஒரு ஊழியக்காரனை பத்தியோ ஒரு விசுவாசியை பத்தியோ உடனே நீங்க நினைஞ்சிடக்கூடாது, வெளியே சொல்லி கேவலப்படுத்தி விட்டுறக்கூடாது. அது நல்லதும் தெரியும், சில நேரத்தில் எதுவும் தெரியும், கெட்டதும் தெரியும்.
ஆனா அதுக்காக நீ ஜெபம் தான் பண்ணணும். இல்ல எனக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சான், அது ஏற்கனவே எனக்கு ஆண்டவர் பேசி விட்டாரே அப்படிமா. உனக்கு எதுக்கு பேசினார் தெரியுமா? ஏற்கனவே பேசினார்னு சொல்றதுக்கு இல்ல, அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சாரு? நீ அந்த பொறுப்பை தட்டி கழித்து விட்டாய், இனிமே உனக்கு அந்த தரிசனம் கிடைக்காது. அதனால முதல்ல ஒரு தனிமை ஜெபம்ங்கிறது மற்றவருடைய வேதனையை புரிய வைப்பு. ரெண்டாவது, இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல பிசாசு பிடிச்ச ஒரு பையனை கொண்டு வந்துட்டாங்க. இவங்க என்னெல்லாமோ ட்ரை பண்றாங்க, எது போக மாட்டேக்கு, பிசாசு போக மாட்டேக்கு. இப்ப இயேசு வந்துட்டார். இயேசு வந்த உடனே அந்த தகப்பன் சொல்றான், ஐயா உங்க சீசத்தை கொண்டு போன ஒருத்தனாலையும் ஒன்றும் பண்ண முடியல, நீங்க பார்த்து ஏதாவது செய்யக்கூடுமானாலும் என்ன செய்யுங்க. உடனே இயேசு என்ன சொன்னாரு? அவிசுவாசம் உள்ள பொல்லாத சந்ததியை எது வரைக்கும் உங்களோட இருப்பேன், கொண்டு வாவனேன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டார். அந்த ஆவியை துரத்தும் போது சொல்றாரு அந்த தகப்பனை பார்த்து, என்ன ஆண்டவரு இப்படிங்கிறான், நீ விசுவாசிச்சா இது என்ன செய்யும், நடக்கும். சீசர்களுக்கு ஒன்றும் ஓடலை. திருப்பி சுற்றி வளைச்சு 2 நாள் கழிச்சு மெல்ல கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் அந்த பிசாசுலாம் ஓடுன்னு சொன்னீங்களே, இந்த பிசாசு மட்டும் என்ன செய்யலை, ஓடலை. அதுக்கு என்ன சொன்னார் இயேசு? சொல்லுங்க, என்ன சொன்னாரு இயேசு? என்ன சொன்னார்? அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இன்னொரு இடத்துல என்ன சொன்னாரு? இதுக்கே இன்னொரு பதில் இருக்கு. சீசர்கள் வந்து சொல்றாங்க, ஏன் ஆண்டவரை எங்களால் துரத்தி விடக்கூடாது, உங்களுடைய அவிசுவாசத்தினாலதான் படார்னு அடிச்சு விட்டார். மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். 2 ரீசன் சொல்றாரு. 2 ரீசன் சொல்றாரு. இந்த ரெண்டுமே அவர் ரொம்ப டெக்னிக்கா பேசுறாரு. சீசர்கள் அதை விட டெக்னிக்கான ஆளுங்க. அந்த நேரத்தில் வந்து கேட்டா வடக்கு 4 பேர் மத்தியில் அவிசுவாசம் சொல்லிட்டா திருப்பி பைபிள் தூக்கி சுத்த முடியாது இவங்க ஊழியத்தை, அப்படிதானே? அதனால ஜனங்கள் மத்தியில கேட்கும் போது அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, இது ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் போகும். தனியா வந்து கேட்கும் போது சொல்றாரு, உன்னுடைய அவிசுவாசம், உன்னுடைய விசுவாசம் சரியில்லைங்கிறார். தனித்திருந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ளலாம், நாமே நம்மளை சரிப்படுத்திக்கலாம், நம்மளை தாழ்த்தலாம், நாமே உடைக்க ஒப்பு கொடுக்கலாம், உருவாக்க ஒப்பு கொடுக்கலாம், நாமே நம்மளை ரீமோல்ட் பண்ணிக்கலாம். இன்னொருத்த வந்து நம்மளை திருத்த வேண்டிய அவசியம் கிடையாது. தனித்து ஜெபத்தினுடைய ஒரு சக்தி என்னன்னா, உங்களை நீங்களே சரிப்படுத்திக்குவீங்க. 1 யோவான்ல வாசிங்க, நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, வேற ஒருவனும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, போதிக்க வேண்டியதில்லை. 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பாத்தீங்களா? வேற ஒருத்தன் பிரசங்கம் பண்ணணும் அவசியம் கிடையாது. உனக்கு ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா போதும், அழகா உனக்குள்ள கிளியரா ஒரு லீடிங் இருந்துகிட்டே இருக்கும். இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்? தனிமை ஜபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மற்றவருடைய வேதனையை புரிய வைக்கும். மற்றவருடைய வேதனையை புரிகிற ஒரு பாலிசி நம்மகிட்ட இல்ல. ரொம்ப பேர்ட்ட சில வீட்டுல பாருங்க, நீங்க மனைவி அழுதுகிட்டே இருப்பாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க, அவ அப்படித்தான் அழுதுகிட்டே இருப்பா, போடா வேலையை பார்த்து போறன்னு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. இருக்கா? ஏமா அப்பா சாப்பிடவே இல்லை, அந்த ஆள் சாப்பிடாட்டா கிடக்குறான் அப்படின்னு சொல்ற மனைவி என்ன செய்யுது இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எது தெரியாது, மற்றவங்களுடைய வேதனை புரியாது. ஆனா தனியா உட்கார்ந்து ஜெபிச்சு பார்த்தாதான், ஓஹோ நம்ம அவங்க அப்படித்தானே சொன்னாங்க, நம்ம தானே அவசரப்பட்டு பேசிட்டோம், இது என்ன செய்யலாம் உட்கார்ந்து. எனக்கு தெரியும், ஒரு பாஸ்டருடைய ஃபேமிலியில் உள்ள ஒரு ரிலேஷன், அவங்களுக்கு பயங்கரமான சண்டை வந்துருச்சு, புருஷனுக்கும் மனைவிக்கும். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெருசா வளர்ந்துருச்சு, ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு. 2 வருஷமா ஒரே வீட்டில் இருக்காங்க, வாழ்க்கை கிடையாது, எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது. அவர் டாக்டர் வருவாரு, கார் நிறுத்திட்டு இறங்கி வருவான், நேரம் எங்கே போயிடுவான், டேபிளுக்கு போய் சாப்பாடு இருக்கும், அதை சாப்பிடுவான், அப்படி மாடிக்கு ஏறிடுவான், இறங்கி வருவான். அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஷேர் பண்ணுவாங்க 2-3 டாக்டர்ஸ். இவருக்கு ஒரு அமௌண்ட் உண்டு, அந்த அமௌண்ட் இருக்கும். இவர் வருவார், அவன் எங்கேயாவது உட்காந்துருந்தானா அப்படி டேபிளை தூக்கி அடிப்பார், டமால்னு ஒரு 25,000 வந்து விழும், அவ்வளோதான். உடனே அவன் எடுத்துக்கணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறது எல்லாம் பார்த்துக்க, எல்லாமே அவங்க செஞ்சுக்கணும். அவர் வந்துட்டு போவார். 2 பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அது பயங்கரமாக நீடிச்சிருச்சு. அதுக்குள்ள இந்த இடை நாட்களில் நான் அந்த பிள்ளையை விசிட் பண்ணேன், 2 குழந்தைங்க. இடை நாட்களில் அது நம்ம சர்ச்சுக்கு கொஞ்சம் 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 கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. அவங்க சிஎஸ்ஐ. கடைசியில் ஒரு நாள் பூகம்பம் வெடிச்சிருச்சு, அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சு. 2 வருஷம் கழிச்சு பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டாங்க. அன்னைக்கு
இவங்களுக்கும் போய் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாம இவங்களும் போட்டு கத்தி சண்டையை போட்டு இன்னும் அரை மணி நேரத்தில் என்ன நடக்குது பாரு அப்படின்ட்டு நேரம் எங்க வந்துட்டாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. சர்ச்சுக்கு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. 2 பிள்ளைங்க இருக்கு. இவங்க சொல்றாங்க 2 பிள்ளையும் அவன் எடுத்துட்டு போனோம்னா போட்டும், என் பிள்ளைக்கு வயசு இருக்கு, நான் கல்யாணம் கட்டி கொடுப்பேங்கிற மாதிரி தான் யார் சொல்றா, அம்மாவும் அப்பாவும் பொண்ணோட தாய் தகப்பன் பேசுறாங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் ஒழுங்கு இல்லை, உட்கார் ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் ஏதாவது என்ன செய்யட்டும். ஏன்னா பணம் ஜாஸ்தி, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு டென்ஷன்ல இருக்காங்க, என்னனாலும் பண்றதுக்கு ரெடி. ஆனா இவங்க இங்க வந்துட்டு போறதுக்கு உள்ள அவங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிள்ளை அடிக்கடி கூட்டத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவளுக்கு சில மாற்றங்கள், நம்மளாலதான் இந்த பிரச்சனையோ அப்படின்னு ஒரு கேள்வி. தன்னையே உட்கார்ந்து சோதிச்சு பார்த்ததுல இவளுக்குள்ள நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது, இதெல்லாம் அவசரப்படுத்திட்டோம், இது அவர் காயப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு இவளுக்கு. அவர் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் கழிச்சு இவங்க வீட்டுக்கு போனா புயலை நெஞ்சிருச்சே, ஆஃப் ஆகி போச்சு. இவங்க 2 பேரும் போய் காரை விட்டு இறங்கி என்ன சொன்னான் எப்படின்னு கத்துனோடனே, டேடி நீங்க அமைதியா இருங்க, நீங்க கிளம்புங்க 2 பேரும், நீங்க எங்க போங்க, வீட்டுக்கு போங்க. இல்லை என்ன நான் போன உடனே அடிச்சிட்டானா, ஏதாவது பண்ணிட்டானோ, உன்னை பயங்காட்டிட்டானோ அப்படி இப்படின்னு. ஒன்றும் பயங்காட்டல, ஏன் தப்பு தான், நீங்க போங்க, சால்வ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. தனிமை உன்னை சரிப்படுத்தும். அதுக்காக தனிமையில ஒரு சிலர் போயிட்டு கயிறு போட்டு தொங்கிடுவான். அது தனிமையில யார் வந்துட்டா, பிதா இல்ல, யார் வந்துட்டா, பிசாசு வந்துட்டான். உன்னையே விட்டுட்டாங்க, உன்னையே விசாரிக்க மாட்டாங்க, உன்னையே கண்டுக்கல, உன் கதை இவ்வளவுதான், நீ முடிஞ்சு போன கேஸு, நீ ஏன் உயிரோட இருக்க, தொங்கிடலாம, வெயிட் எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு பேசுவான். இந்த சத்தத்துக்கு நீ இடம் கொடுத்த, அடுத்து எங்க தான் தொங்க தான் வேணும். அப்படி இருக்கும். இயேசுவை விட்டு அந்த பிரசன்ஸை விட்ட உடனே யூதாசை யார் வந்து நிரப்பிட்டா, இன்னொரு ஆள் ஃபில் பண்ணிட்டான். ஃபில் பண்ணி தனியா கொண்டு போய் நெஞ்சிட்டான், தொங்க விட்டானே. அந்த தனிமையை நான் சொல்லல, நீ மனுஷனை விட்டு தனிமையா இருக்கலாம். அதனாலதான் இயேசு, நான் முதல்ல ஒரு வசனம் சொன்னேன் யோவான்ல, நீங்கள் எல்லாரும் என்னை தனியா விட்டுருவீங்க, ஆனா நான் தனித்திறேன். யாரு இருக்கிறா, என் பிதா என்னோடு கூட இருக்கிற. அந்த பிரசன்ஸ்ல போனாதான் உனக்கு மற்றவங்க வேதனையும் புரியும், உன்னுடைய தோல்வியும் உனக்கு என்ன செய்யும், புரியும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக மார்க்கு 13:3. பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். பாருங்க, இப்ப தனிச்சு போய் வருகையின் காலத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. நீங்க உலகத்துக்கு அப்படி சம்பவிக்கும் இப்படி சம்பவிக்கும் சொல்றீங்களே, இதெல்லாம் எப்ப சம்பவிக்கும்? இது ஒரு மனவாட்டியினுடைய ஒரு கேள்வி. ஆண்டவரே எப்போ நீர் வருவீர், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? தாவீது கேட்கிறான். 101 சங்கீதம் 2 வசனம். சங்கீதம் 101:2. உத்தமமான வழியில் விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? பாருங்க, அவன் கேட்கிறான் எப்ப நீங்க வருவீங்க. இது பழைய ஏற்பாட்டில் அவன் கேட்கிற கேள்வி. ஆனா புதிய ஏற்பாட்டில் இவங்க வந்து தனிச்சு வந்து கேட்டாங்க, ஆண்டவரே நீங்க வருகையை பத்தி பேசுறீங்களே, இந்த வருகை எப்ப சம்பவிக்கும், இனி என்னெல்லாம் சம்பவிக்கும், நீ கேளு. கர்த்தர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஒரு பிள்ளை இப்ப ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணை வந்து அந்த அம்மாவுக்கு ஊழியத்துக்கு அனுப்பணும்னு ஒரு ஆசை, அப்படி ஒரு ஆசை இருக்கு. அப்ப அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தாவே அந்த இடத்துல அவ நல்ல விதத்துல படிச்சு உலக மாமிசம் பிசாசுல சிக்காம நெஞ்சிடணும், கோர்ஸ் முடிச்சு ஜெயிச்சுட்டு வந்துடணும். அவளை கர்த்தாவே நீ கொஞ்ச நாள் அவ படிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால கொஞ்ச நாள் வேலை பார்க்கட்டும், அது பிறகு நீங்க நெஞ்சிருங்க, ஊழியத்துக்கு எடுத்துருங்க. அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் பேசுறாரு, இல்ல 24 வயசுல ஒரு பெரிய பணக்கார இடத்துல இருந்து உன் பிள்ளைய கேட்டு வருவாங்க, நீ என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல உன் பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுக்க கூடாது. வயசு என்ன இப்போ? அந்த பிள்ளைக்கு 19 20. எதை சொல்றாரு? ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுது, என்ன நடக்க போகுது, இனி என்ன சம்பவிக்கும். அப்ப இவங்க சொல்றாங்க 24 வயசுல பொண்ணு கேட்டு வருவான், நான் கொடுக்க கூடாதா? பிள்ளைய நான் சியோனுக்கு தானே வச்சிருக்கேன், ஒளிது. அவளுக்கு அந்த அழைப்பு கிடையாது, என்னுடைய திட்டத்தில் அது இல்லை. அப்போ அவனுக்கு கொடுக்க கூடாதா? ஆமா, கொடுக்க கூடாது. அடுத்து 25 வயசுல ஒரு வரும், அது வேற காஸ்ட்ல வரும், அதான் அடையாளம், அதுதான் நீ கொடுக்கணும். இப்படிலாம் பேசுவாரா? பேசுறார்.
21ஆம் நூற்றாண்டுல தெளிவா பேசுறார். ஏன் பழைய ஏற்பாட்டில் பேசலையா? கரெக்டா பேசுறார். பழைய ஏற்பாட்டில் பேசல. ஆபிரகாம் எலியாசர் அனுப்பும்போது எலியாசர் ஆபிரகாம் சொல்லி விடுறார், நீ போ, இதுதான் நடக்கும், இது நடக்கலன்னா நீ இந்த ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய். இந்த குமாரன் பெறுவான், அவனுக்கு இந்த பெயர் என்ன செய்யணும், நீ விடணும். அவன் எப்படி இருப்பான், எப்படி இருப்பான், அவன் தேவனுக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். யோவான் ஸ்நானனை பத்தி சொல்லலையா? தெளிவா பேசுறார். அவ்வளவு கரெக்டா பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுறார். இது ஒண்ணு இல்ல, இதே மாதிரி நான் பேசிட்டே இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் தெளிவா பேசிட்டு வராரு. அநேகர்கிட்ட என்ன நடக்க போகுது அப்படிங்கறத சொல்றார். எத்தனாம் தேதி இது நடக்கும். ஒரு பிள்ளைக்கு ஃபாரின் போறதுக்கு விசா கிடைக்கல, போராடுது, பயங்கரமா போராடுது, ஜெபிக்குது, என்னெல்லாமோ ட்ரை பண்றாங்க. ஃபாரின்ல இருந்து அந்த புருஷன் வந்து அவன் எம்பசி மூலமா எம்பி மூலமாலாம் இந்தியன் எம்பசிட்ட இது பேசுறான், எப்படியாவது சீக்கிரம் என்ன செய்யுங்க விசா கொடுங்க. அப்போ அந்த பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றா, எனக்கு விசாவே கிடைக்கல. நான் சொன்னேன், என்னத்தை ஜெபம் பண்ண, ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் எனக்கு சொன்னாரு 20ஆம் தேதின்னு சொன்னாரு. இன்னைக்கு எத்தனாம் தேதினா 23. அப்ப அடுத்த மாசம் 20 தான். இனிமே 23 எங்க போகாது? சூரியன் 10 பாக திரும்பி போற மாதிரி டேட் எங்கிட்டு போகாது? 3 டேட்டு முன்னால போவாது. இன்னும் ஒரு மாசம் உட்காரு, உனக்கு ஒழுங்கா ஜெபிக்க தெரியல, ஒழுங்கா ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சத்தம் போட்டு விட்டேன். 23ஆம் தேதி அவளுக்கு 24ஆம் தேதி காலையில விசா வந்துருச்சு. எங்க வந்துருச்சு? போஸ்ட்ல. பார்த்தா 20ஆம் தேதி கையெழுத்தாயிருக்கு. எது விசா சைனிங் டேட் இருந்து இப்படியும் பேசுறார். அந்த அளவு நமக்கும் தேவனுக்கு என்ன வேணும்? ஒரு தனிமை பிரேயரை என்ன செய்யணும்? நீங்க வளர்த்துக்கங்க. கர்த்தர் உங்களை பத்தியும் பேசுவாரு, நம்முடைய குறைவு பத்தியும் பேசுவாரு, இனி என்ன சம்பவிக்கும் என்பதையும் குறித்து என்ன செய்வாரு? பேசுவாரு. வருகைக்கு முன்னால உன்னை ஆயத்தப்படுத்துற வேலையும் உனக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாரு? செஞ்சுக்கிட்டே இருப்பார். மனவாட்டியாக இருந்தால் உனக்குள்ள ஒரு ரெடினஸ், ஒரு ஆயத்தம், ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ் உனக்குள்ளேயே ஜபம், உனக்குள்ளேயே உபவாசம், உனக்குள்ளேயே தெய்வீகம், உனக்குள்ளேயே மன்னிப்பு, உனக்குள்ளேயே தாழ்மை, உனக்குள்ளேயே விட்டு கொடுத்தல், அப்படியே உன்னை வந்து மோல்டு பண்ணிட்டே வருவாரு. மாத்தி 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 அழகா என்ன செய்வாரு? ஆண்டவர் செய்வார். செய்வாரா? முந்தைய நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தீக்குச்சி தயாரிக்கிறதுக்கு மரத்தை எடுத்து வெட்டிட்டு வருவான். அது வெட்டிட்டு வந்து அதுக்கு குச்சி 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 அது ஒரு மிஷின் போட்டு என்ன செய்வாங்க? வெட்டி எடுப்பாங்க. திருப்பி ஒரு கட்டையில அடுக்குவாங்க. திருப்பி அந்த கட்டையை அடுக்கி அந்த கெமிக்கல் என்ன செய்வாங்க? டிப் பண்ணுவான். திருப்பி எடுத்து அதை ஒரு இத்தனை நாளுக்கு என்ன செய்வான்? காய வைப்பான். திருப்பி அதை எடுத்து மொத்தமா காய போட்டு திருப்பி 50 எடுத்து பெட்டியில் எடுக்குவான். திருப்பி அதுக்கு லேபிள் ஒட்டி அதை எடுத்து எக்ஸைஸ் ஒட்டி அது வெளியே வரும். இப்ப இந்த வேலையே கிடையாதுங்க. ஒரே மிஷின். அந்த குச்சியை வெட்டி அந்த அளவு உள்ள குச்சியை மிஷின்ல இருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து இதுல கொட்டிட்டா போதும், குப்பை மாதிரி கொட்டிட்டா போதும். கொட்டிட்டு நின்றுட்டு இருக்கும் போதே அது என்ன செய்யும்? லைன் பண்ணும், போய் டிப் பண்ணும். அப்படியே ஒரு 2-3 சுத்து ஹீட்டர்ல ஒரு சுத்து சுத்தும், அதுக்குள்ள நெஞ்சிரும், காஞ்சிரும். அடுத்து அங்க கொட்டும். அடுத்து அதே மிஷின்லயே 50 போட்டு நீ உட்காந்து எண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதுவே டக்கு டக்கு டக்குன்னு போடும், மூடும், லேபிள் ஒட்டும், வெளியே தள்ளிட்டு போயிடும். இதெல்லாமே நான் சொல்றது மாதிரி இதே ஸ்பீட்ல போகும். எப்படி இருக்கும்? அதே மாதிரி இந்த லேமினேஷனுக்கு இந்த ஃபெவிகாலை போட்டு இந்த அட்டையை போட்டு ஒட்டுவான். இதை சுற்றி 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 போய் ஒரு பெரிய பண்டில் ஆகி அது ஒரு 3 நாள் காய வச்சு, ஏன்னா லேமினேஷனோட அந்த பேப்பர், அந்த பிளாஸ்டிக் பேப்பர் வந்து அந்த அட்டையோட ஒட்டணும். அதுக்கு ஃபெவிகால் அதுக்கு போட்டு ஒட்டி அது வச்சு காய வச்சு திருப்பி அதுக்கு ஒரு 15-20 பெண்களை போட்டு நான் என்ன செய்வாங்க? வெட்டி கட் பண்ணி எடுத்து கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம விசுவாசி பையன் ஒரு மிஷின் செஞ்சான். நான் போய் பார்த்தேன். அங்கே அங்கே அந்த அட்டையோட என்ன செய்யுது? அது ஒரு சுற்றி அடுத்து வர்றதுக்குள்ள ஹீட் ப்ராசஸில் முடிஞ்சு எங்கே வந்துருச்சு? வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தவுடனே நான் அது எப்படி வெட்டுவீங்கன்னு கேட்டேன். வெட்டுறதுக்கு சும்மா ஒரு சுண்டுது, லைட்டாக ஒரு சுண்டு, ஒரு வீல் மாதிரி நிற்கிது ஒன்று, அப்படி ஒரு சுத்தும் டப்புன்னு இவன் நிலத்துக்கு வெட்டிடுது. அது திருக்கி விடுறான் பாருங்க ஸ்பீடு. இவங்க 7 நாள் செய்யறத அது 7 நிமிஷத்துல நெஞ்சிருது. 7 நிமிஷம் தான். எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டு போயிடும். அது பிறகு அதுவே அடுக்கி கொண்டு போய் வெளியே கொடுத்துரும், வச்சுக்கோங்க. இதே போல ஆரோனுடைய கோல் என்ன செஞ்சது? மற்ற நேரத்தில் என்ன செய்யும்?
செடியை வெட்டி வச்சு எரு ஊற்றி தயிர் போட்டு தண்ணி ஊற்றி அதுக்கு அப்படியே பாதுகாத்து அது ஒரு சின்ன முளை விட்டு அதுக்கு ஒரு சீசன் வந்து அது பூத்து காய்ச்சி கனி கொடுக்கும். ஆரோனுடைய கோல் என்ன பண்ணிச்சு? குயிக் ப்ராசஸ், ஹீட் ப்ராசஸ், ரொம்ப ஸ்பீடா வச்சாரு. என்னது? ஒரே நைட்டுக்குள்ள நெஞ்சணும், துளிருடணும், பூக்கணும், காய்க்கணும், பாதுமை பழம் கொடுக்கணும். இதுதான் இப்ப நடக்க போது வருகையில. ஒரே நைட்டுக்குள்ள உன்னைய ஓட்டு உருட்டி எடுத்து கொண்டு போய் மனவாட்டியா தூக்கி கொண்டு போய் எங்க விட்டுருவாரு. அதான் நடக்க போகுது. இவன் கேட்கறான், இந்த 2-3 பேரும் தனிச்சு வந்து கேட்கறாங்க, ஆண்டவரே இது எப்போ நடக்கும்? உலகத்தின் முடிவில் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்களே. இவங்க எல்லாம் தனியா வந்து, ஏன்னா மற்றவங்க நிற்கும் போதெல்லாம் நினைச்ச முடியாது, இதை பேச உன் கேளு. உன் குடும்பத்துல உன்னுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன சம்பவிக்க போகுது அது ஆண்டவருடைய சமூகத்துல நீ கேட்கலாம். அதுல ஒன்றும் தடை இல்லை.